எல்லோருக்கும் வணக்கம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட்ல இருந்து வெளில வந்திருக்காரு. இது உங்களையும் என்னையும் கூட பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கான செய்தி தான் இது, அதுக்கான பதிவு தான் இது. ஜனவரி எண்ட்ல இருக்கோம். அடுத்த மாசம் எண்ட்லாம் வெயிலின் தாக்கம் அதிகரிக்க ஆரம்பிச்சிரும். 5-6 மாசம் வரைக்கும் கூட வெயில் குறைய போறது இல்ல. அதிக வெயில், அதிக மழை, வெள்ளம், புயல் இப்படின்னு எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்ல நம்ம மாட்டிட்டு இருக்கோம். அது பத்தாதுன்னு அடிக்கடி புதிய புதிய நோய்கள் வேற வந்துட்டு நம்ம மனித குலத்தை அச்சுறுத்திக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் குளோபல் வார்மிங். இந்த குளோபல் வார்மிங் இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு அப்புறம் தான் அதிகமாச்சு. 1750 இருந்து 1800 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை ப்ரீ இண்டஸ்ட்ரியல் எரான்னு சொல்றாங்க. அந்த ப்ரீ இண்டஸ்ட்ரியல் எரால குளோபல் டெம்பரேச்சரை வந்து டிஃபைன் பண்றாங்க. அப்படி ஒரு 3 ரீஜன் இருக்கக்கூடிய குளோபல் டெம்பரேச்சரை எடுக்கிறாங்க. ஏன்னா அதிகப்படியான இன்ஸ்ட்ருமெண்ட் அப்போ அந்த காலத்துல இல்ல. ஒரு 3 இடத்துல இருக்கக்கூடிய குளோபல் டெம்பரேச்சருடைய அந்த நோட் மட்டும் கிடைச்சிருக்கு. அதை வச்சு டெம்பரேச்சரை பார்க்கும் பொழுது -0.5 டிகிரி செல்சியஸ்ல இருந்து +0.2 டிகிரி செல்சியஸா காட்டுது. ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 0 டிகிரி செல்சியஸ் தான். இந்த 0 டிகிரி செல்சியஸ்ல இருந்து இப்போ 1.5 டிகிரி செல்சியஸ்ல இருந்து மேக்சிமம் 2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குளோபலுடைய வார்மிங் இருந்துச்சுன்னா நம்ம சேஃப்னா இப்பவே நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம். இப்போ நம்மளுடைய குளோபல் வார்மிங் டெம்பரேச்சர் வந்து 1.36 டிகிரி செல்சியஸ். இது வந்து 1.5 டிகிரி செல்சியஸ்க்கு மேல போகக்கூடாது, அதிகபட்சம் 2 டிகிரி செல்சியஸ் மேல போகவே கூடாது அப்படின்னு இந்த பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட்ல உலக நாடுகள்லாம் சேர்ந்து பேசி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. 2016 196 நாடுகள் இதுக்கு ஓகே சொல்லி சைன் போட்டுறாங்க. இதுல அமெரிக்காவும் ஒரு நாடு தான். 5 வருஷத்துக்கு ஒரு முறை நேஷனல் டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன் NDCன்னு ஒரு ரிப்போர்ட்டை ஒவ்வொரு நாடும் ரெடி பண்ணணும். தங்களால முடிஞ்ச வரைக்கும் இந்த கார்பன் எமிஷனை குறைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் பண்ண போறாங்க, என்ன டார்கெட்லாம் ஃபிக்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணணும் ஒரு ரிப்போர்ட்டை. இந்தியா இந்த மாதிரிதான் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. இந்தியாவுடைய NDC என்ன சொல்லுது அப்படின்னா 30 இருந்து 33% கார்பன் எமிஷனை 2030க்குள்ள நாங்க குறைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் 40% நான் ஃபாசில் ஃபியூயலுக்கு நாங்க போயிடுவோம். அதாவது நிலக்கரி இல்லாத எரிசக்திக்கு நாங்க போயிடுவோம். சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, வாட்டர் எனர்ஜி, அதாவது ஹைட்ரோ எனர்ஜி, அப்புறம் எலக்ட்ரிக் மோட்டார் வெஹிக்கிள்ஸ்க்கு நாங்க மாறுறது அப்படின்னு 40% நான் ஃபாசில் ஃபியூயல்ஸ்க்கு நாங்க மாறிடுவோம் அப்படின்னு இந்தியாவுடைய NDC ரிப்போர்ட் சொல்லுது. 2.5 to 3 பில்லியன் டன் ஆஃப் CO2வை காம்பன்சேட் பண்ணக்கூடிய வகையில கார்பன் சிங்கை நாங்க வந்து கிரியேட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. கார்பன் சிங்க்னா மரம் நடுறது, டீஃபாரஸ்டேஷன் பண்ணாம இருக்கிறதும் இந்த குளோபல் வார்மிங்க்கு ஒரு ஹெல்ப் பண்ணும் இல்லையா? சோ இந்த அளவுக்கு நாங்க CO2 எமிட் பண்ணியும் அதுக்கு ஈக்குவலண்டான கார்பன் சிங்க்ஸ், அதாவது மரம் வளர்க்கறதுல இருந்து டீஃபாரஸ்டேஷன் பண்ணாம இருக்கிற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்க பண்ணுவோம் அப்படின்னும் இந்தியாவினுடைய NDC ரிப்போர்ட் சொல்லுது. நெட் ஜீரோ கார்பன் எமிஷன் 2070ல நாங்க அச்சீவ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கார்பன் எமிஷன்றது இந்தியால இருக்கவே போறதில்ல. 2070க்குள்ள நாங்க 0 கார்பன் எமிஷன் அச்சீவ் பண்ணிடுவோம்னு இந்தியா சொல்ல 2070ல இந்தியா அச்சீவ் பண்ணோம். ஆனா அதுக்கு முன்னாடியே தமிழ்நாடு அச்சீவ் பண்ணிரும்னு நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலினும் சொல்லியிருக்காரு. ஆக ஒவ்வொரு நாட்டுக்கும் நேஷனலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி பாரிஸ் கிளைமேட் கான்ஃபரன்ஸ்ல ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு முறை எல்லா நாடுகளும் சப்மிட் பண்ணும். இப்படி ஒவ்வொரு நாடுக்கும் ஒவ்வொரு டார்கெட் இருக்கும். அமெரிக்காவுக்கு ஒரு டார்கெட் இருந்தது. 2025க்குள்ள 25 விழுக்காடு கார்பன் எமிஷன் நாங்க கம்மி பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா 2025 முதல் மாதத்திலேயே அவங்க இந்த அக்ரிமெண்ட்டை விட்டு வெளில வந்திருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி டெவலப்டு நேஷன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பொல்யூட்டர்ஸ் பே பிரின்சிபல் அடிப்படையில அவங்க டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு ஃபண்டு கொடுக்கணும். ஏன்னா இண்டஸ்ட்ரியலைசேஷன் தொடங்கினப்போ டெவலப்பிங் கண்ட்ரிஸ் சுரண்டி தானே டெவலப்டு கண்ட்ரிஸ்லாம் இந்த அளவுக்கு வளம் பெற்று இருக்கிறாங்க. அப்போ அவங்க ஏற்படுத்தின பொல்யூஷனுக்கு நாங்களாம் பாதிக்கப்படணுமா அப்படின்னு டெவலப்பிங் நேஷன்ஸ் கேட்க, ஓகே டெவலப்டு நேஷன்ஸ் நீங்களாம் அவங்களுக்கு பே பண்ணிருங்க, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து நீங்களாம் வாலண்டியர் பண்ணி பே பண்ணிருங்க அப்படின்னு டெவலப்டு நேஷன்ஸ்க்கு இந்த அக்ரிமெண்ட் மூலியமா சொல்றாங்க. அதனால வளர்ந்த நாடுகள் எல்லாம் வளரக்கூடிய நாடுகளுக்கு ஒரு அமௌண்ட் ஆஃப் மணியை கொடுப்பாங்க. அவங்க இந்த கார்பன் எமிஷனை குறைக்கிறதுக்கு, குளோபல் வார்மிங்கை குறைக்கிறதுக்கு, அவங்க சில டார்கெட்லாம் வச்சிருக்காங்களா, அந்த டார்கெட் அச்சீவ் பண்றதுக்கு இந்த பணம் உதவும். இப்படிதான் பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட்டுக்கு கீழே ஒவ்வொரு நாடும் இயங்கிட்டு இருக்காங்க. இதுல இருந்துதான் அமெரிக்கா வெளில வந்திருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா எல்லா நாடுகளும் நிலக்கரி பயன்பாட்டை குறைக்கணும் தான் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஆனா அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா அமெரிக்கா கிட்ட ஆயிலும் நேச்சுரல் கேஸும் அதிகப்படியா இருக்கிறதுனால அவங்க நிலக்கரியை பயன்படுத்தி இது எல்லாத்தையும் மைனிங் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண போறாங்க. ஆல்ரெடி அமெரிக்கா தான் 2வது மிகப்பெரிய கார்பன் டை ஆக்சைடு எமிட். அமெரிக்காவும் யூரோப்பும் சேர்ந்து 52 விழுக்காடு கார்பன் டை ஆக்சைடை எமிட் பண்ணிருக்காங்க ஆஃப்டர் இண்டஸ்ட்ரியலைசேஷன். அதுல இருந்து வந்து 35 விழுக்காடு கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் எங்க இருக்குன்னா கடல் பகுதியில தான் இருக்கு.
இந்த கார்பன் டை ஆக்சைடும் ஓஷன்ல இருக்கக்கூடிய வாட்டரும் சேர்ந்தா ஓஷன் அசிடிபிகேஷன் நடக்கும். இதனால அங்க இருக்கக்கூடிய கடல்வாழ் உயிரினங்களுடைய அந்த ஸ்மெல்லிங் சென்ஸே போயிடுமா. அந்த ஸ்மெல்லிங் சென்ஸை வச்சுதான் அவங்க இறை தேடி ஒரு பகுதியில இருந்து இன்னொரு பகுதிக்கு பயணம் பண்ணுவாங்க. இப்படி ஸ்மெல்லிங் சென்ஸே அழிக்கக்கூடிய வகையில தான் இந்த கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் வந்து ஆஃப்டர் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அதிகரிச்சிருக்கு. இப்போ மறுபடியும் நாங்க ஃபாசில் ஃபியூலை தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு அமெரிக்கா சொல்லியிருக்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு இது குளோபல் வார்மிங்கை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம யோசிக்காம இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாம அவங்க இன்னொரு காரணமும் சொல்றாங்க. என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஏஜென்சி கிட்ட இருந்து 30 விழுக்காடு ஃபண்டு அவங்க டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு கொடுக்குறாங்க பொல்யூட்டர்ஸ் பே பிரின்சிபல் அடிப்படையில. அதை தாண்டி 70 விழுக்காடு ரெனியூவபிள் எனர்ஜி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு செலவு பண்றாங்களா. ஸோ இந்த அமௌண்ட் எல்லாம் சேவ் பண்றதுக்கும் குறைந்த விலையான ஃபாசில் ஃபியூல் நிலக்கரியை பயன்படுத்தி ஆயிலும் நேச்சுரல் கேஸும் எடுத்து வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்காகவும் எக்கானமியை பூம் பண்றதுக்காகவும் அவங்க இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. இது பல்வேறு தரப்பினரிடையும் பெரிய அதிருப்தியை தான் ஏற்படுத்தியிருக்கு. இப்படி அமெரிக்காவுடைய கார்பன் எமிஷன் அதிகமாகும் பட்சத்துல மற்ற நாடுகள்லாம் அவங்களுடைய கார்பன் எமிஷனை கம்மி பண்ணியே ஆகணும். பொதுவாகவே கார்பன் எமிஷனை கம்மி பண்றதுக்கு நிறைய செலவு பண்ணணும். இப்ப ஃபண்டிங்கை வேற நிறுத்திட்டாங்க. அப்போ இன்னும் எவ்வளவு செலவு பண்ணி மற்ற நாடுகள்லாம் இதை காம்பன்சேட் பண்ணுவாங்கன்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி நம்ம முன்னாடி இருக்கு. அப்படி பண்ணியே ஆகணும். அப்பதான் நம்ம எல்லாருமே வந்து உயிர் பிழைப்போம் அப்படின்னு கூட சொல்லிடலாம். ஏன்னா குளோபல் வார்மிங் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்மள யாருமே தப்பிக்கவே முடியாது. 100 விழுக்காடு நம்ம எல்லாருமே பாதிக்கப்பட போறோம் அப்படின்றதுதான் இந்த செய்தியில இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. மீண்டும் வேற ஒரு பதிவில் வேற ஒரு செய்தி சொல்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் பூஜிதா தேவி.